ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம கதிர் தனாவை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் கார்த்திக் கதிர் மண்டிலே ஓங்கி அடித்து அவங்களையும் கடத்துறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம தனாவை கார்த்தி ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வாயெல்லாம் கட்டி வெளியில் போயிட்டாங்க போல இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே கட்டளை அவுத்துட்டு நேராக அவங்க வீட்டு ஜன்னல் மூலமாக வெளியில் ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்றாங்க. சண்முகம் அண்ணா இங்கே பாருங்கண்ணா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னும் போது அவர் கவனிக்காம விட்டுடுறாரு. அடுத்த சத்தம் போடுறதுக்கு முன்னாடியே கார்த்தி பின்னாடி ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தானாவோட வாயை பொத்தி அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போய் பெட்டில் தள்ளி விட்டுடுறாங்க. டே என்ன விடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு போது, ஏடி இங்கேருந்து தப்பிச்சு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல, இங்கே பாரு பாவம் இப்படி அடிபட்டிருக்காளேன்னு உனக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக் திட்டிட்டு இருக்காங்க. உடனே தானா கை காலில் மறுபடியும் பெட்டில் கட்டி போட்டுடுறாங்க. இங்கே பாரு, உன்னால் என்ன ஆனாலும் சரி தப்பவே முடியாதடி அப்படின்னு போது, ப்ளீஸ்டா நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுடுறா அப்படின்னு சொல்லி தானே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி அந்த கதிருக்கு நீ கிடைக்க போகிறதும் இல்லை, நீ எனக்கு தான் கிடைப்ப. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் எல்லாம் முடிச்சதும் கோவா போக போகிறோம். அங்கே என்ஜாய் பண்ணிட்டு நேராக ஃபாரினில் தான் செட்டில் ஆக போகிறோம். புரியுதா? அது வரைக்கும் கம்முன்னு இருந்துக்கோ, பச்சை தண்ணியாச்சும் கிடைக்கும். இல்லை தப்பி தான் போவேன்னு எடுத்த மவளே, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு கார்த்திக் மிரட்டிட்டு அங்கேருந்து ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அங்கே நம்ம தானா கத்தின சவுண்ட் வெளியில் வேலை பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கேட்டிருக்கு போல இருக்கு. உடனே அவர் யோசிச்சுட்டு, இது தானா அம்மாவோட சத்தமாக இருந்துச்சு, ஒரு வேளை இந்த கார்த்திக் பொறுக்கி தான் எதுவும் பண்ணுறானோ தெரியலையே, இதுக்கும் நாம தானாவோட புருஷன் அந்த கதை தம்பிக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னுட்டு இந்த பக்கம் அந்த ஆளை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கதிரை பார்க்கலான்னு வராங்க. கதிர் எல்லா இடமும் நம்ம தனா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த சண்முகம் தம்பி உங்கள் பொண்டாட்டி தனா எங்கப்பா அப்படின்னு போதும், அண்ணன் அவ்வளோ தான் காணும்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு போது, தம்பி நான் ஒரு வீட்டில் பார்த்தப்பா அப்படின்னு வீட்டையும் வீட்டு அட்ரஸையும் அந்த சண்முகம் என்கிற ஒருத்தங்க நம்ம கதிர்கிட்ட கொடுத்ததும் ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப வேகமாக தனா இருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க. கார்த்திக் ரூமில் இல்லை போல இருக்கு. அப்படின்னு பார்த்து கதிர் கதிர் வந்துட்டியா கதிர் அப்படின்னு சொல்லி தனா கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, நான் தான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது தனா, நீ முதல்ல அழுவாத அப்படின்னு சொல்லி கதிர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எங்கள் கடைசி வரைக்கும் நீ வராமல் போயிடுவேன்னு நினச்சேன், நீ மட்டும் வரலன்னா இந்நேரம் அடிச்சேன்னு இல்லாமல் பண்ணியிருப்பான் கதிர் தெரியுமா அப்படின்னு போது, இங்கே பாரு நான் தான் வந்துட்டேன்ல, நீ அழாத தனா, அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தானா போட்டிருக்கிற அந்த கட்டி எல்லாத்தையும் அவுத்துட்டு இருக்காங்க. சரியா நம்ம கதிர் அவுக்குற டைமை பார்த்து பின்னாடி ஒரு கட்டையை எடுத்துட்டு கார்த்திக் கதிர் மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிடுறாங்க. இது பார்த்து தானா அதிர்ச்சி ஆகிறாங்க. நம்ம கதிருக்கு பலமாக அடிபட்டதால் அவங்களால சுயநிலவே இழக்கிற அளவுக்கு அந்த இடத்துல போகுது. உடனே கார்த்திக் ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு வந்திருக்கேன், நீ அசால்ட்டாக தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு கதிர், உன் கண் முன்னாடியே உன் பொண்டாட்டியை சீரழிக்க போகிறேன்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்? இது பாரு, என்ன ஆனாலும் சரி நான் இருக்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டியை உன்னால் அடியவே முடியாதுடா, இப்போது உன் கண் முன்னாடியே நான் அவளை அடிய போகிறேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதோட இந்த ப்ரமோ